சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய எதிரிக்கும் இரக்கம் காட்டக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆபத்துக்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கும் கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா இந்த வக்ர சனி குப்பையில இருக்கிறவனையும் ஒரே நாள்ல கோடீஸ்வரனா மாத்தி விட்டுரும், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் ஒரே நாள்ல குப்பையில தள்ளி விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த வக்ர சனி பவர்ஃபுல்லா இருக்கிறதாலதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த வக்ர சனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா தற்சமயம் ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்க இந்த வக்ர சனியை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். இந்த வக்ர சனி காலத்துல நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வக்ர சனி உங்க ராசி மேல என்ன மாதிரியான அழுத்தங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்லயே கடந்த 7-8 வருஷங்களா துன்பங்களை மட்டுமே தொடர்ச்சியா அனுபவிச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா இந்த கும்பராசியை சொல்லலாம். அதுலயும் முக்கியமா தற்சமயம் இவங்க ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்பார்க்கலாம். ஒரு சில கும்பராசிக்காரங்க வேலைக்கு போகும்போதோ அல்லது வேலை செய்யற இடத்திலேயோ கண்டிப்பா விபத்துக்கள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. இந்த விபத்துக்கள் மூலமா அவங்களோட வாழ்க்கையே மொத்தமா முடங்கி போயிருக்கும். உழைக்கிற பெரும்பாலான பணம் மருத்துவ செலவுகளுக்கே சரியாகி போயிருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க சொத்துக்களை விற்பனை செஞ்சு அதுல வர பணத்துல மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலர் கடன் வாங்கி மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோசமான பாதிப்புகளையும் இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்பு, இன்னொரு பக்கம் கடன் நெருக்கடி, போதாக்குறைக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அப்படின்னு கடந்த 4-5 வருஷங்களா கும்பராசிக்காரங்க ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திச்சோ அதே அளவுக்கான பாதிப்புகளை குடும்ப வாழ்க்கையிலையும் கட்டாயமா ஏற்படுத்தி இருக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு சூழல்லையுமே உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. நீங்க எது சொன்னாலும் உங்க வாழ்க்கை துணை ஏட்டிக்கு போட்டியா தான் பேசுவாங்க. நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி ஆளா அவங்க தான் முட்டுக்கட்டைகளை போடுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க தான் அனுசரிச்சு போக வேண்டியது இருக்குமே தவிர உங்க வாழ்க்கை துணை எந்த ஒரு சூழல்லையும் அனுசரிச்சு போகவே மாட்டாங்க. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி தான் இல்ல, உங்க வாழ்க்கை துணை உங்களை அனுசரிச்சு போறாங்க, உங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, உங்க மேல ரொம்ப கவனமா இருக்காங்க, நீங்க சொல்ற பேச்செல்லாம் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை துணை உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை நிம்மதியா வாழ விடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். அப்படி இல்லாம உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரிச்சு வாழுறாங்க, உங்க சொல் பேச்சை கேட்டு வாழுறாங்க, உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதுல ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஜென்ம சனி உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதோட நிக்காம உங்க குழந்தைகளோட வாழ்க்கையிலையும் நிறைய குழப்பங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். குறிப்பா உங்க குழந்தைகள் திருமணமானவங்களா இருக்காங்க அப்படின்னா உங்க ஜென்ம சனியோட தாக்கம் அவங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்கள வாழ விடாது. குழந்தைகளோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க தினம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழலையும் இந்த ஜென்ம சனி கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுரும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாக்குறதா, உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தை பாக்குறதா, அப்படி இல்லைன்னா குழந்தைகளோட வாழ்க்கையை பாக்குறதா அப்படின்னு நிறைய குழப்பமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கும்பம் அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு சொல்றதை விட கும்பம் அப்படின்னாலே நரகம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு வேதனையான வாழ்க்கையை தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல தான் உங்களோட ஜென்ம ராசியில ஜென்ம சனியா அமர்ந்திருக்கிற சனி பகவான் வர்ற ஜூன் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தி விட்டுரும்.
அப்படி பார்க்கும்போது ஜென்ம ராசியில ஜென்ம சனியா அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ர நிலையை அடையிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய யோகங்களை மட்டும்தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடந்த 4-5 வருஷங்களா நீங்க அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த வக்ர சனி பயிற்சி கும்பராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. உங்க உடல்ல ஏற்பட்டுட்டு வந்த வியாதிகளும் பிரச்சனைகளும் படிப்படியா குணமாகிறத நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. இதனால அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களோட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பாதியா குறையும். தொடர்ந்து மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கக்கூடியவங்க அந்த மருத்துவமனைகள்ல இருந்தும் மருந்து மாத்திரைகள்ல இருந்தும் விடுதலை அப்படிங்கறத அடைய போறீங்க. உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரியான பாதிப்புகளும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள்ல முழுமையா சரியாக போகுது. இதனால கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பழையபடியும் நீங்க ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ போறீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. விட்டதையெல்லாம் எப்படியாவது புடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுக்குள்ள உருவாகும். உங்ககிட்ட இருந்த சோம்பேறித்தனமும் மந்த நிலைமையும் முழுமையா மாறும். நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நீங்க சபதங்களை எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு புதுசா ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை எல்லாம் சுக்குநூறா உடைக்க போறீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த வக்ர சனி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுமையா விலக போகுது. உங்க வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்ல உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சிறப்பான உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதனால கும்பராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல உதவி எந்த ரூபத்துல கிடைச்சாலும் அதை ஏத்துக்க கொஞ்சம் கூட தயங்காதீங்க. கடுகளவு உங்களுக்கு உதவி கிடைச்சாலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிக அளவுல ஏற்படும் அப்படிங்கறதால நீங்க பெரிய முன்னேற்றங்களை அடையறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை நிராகரிச்சு விட்டுறாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எதிர்பாராத நேரங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில உதவிகள் உங்களை சிம்மாசனத்துல ஏத்த போகுது அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அதே நேரம் சனி பகவான் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவர் வக்ரமடையக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சில பாதிப்புகளையும் கட்டாயமா உங்களுக்கு ஏற்படுத்துவார். குறிப்பா உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்படும். எடுத்தெறிஞ்சு எல்லாரையும் பேச ஆரம்பிப்பீங்க. யாருக்கிட்டையுமே மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. இவங்கிட்ட எல்லாம் உதவி கேட்டுதான் நம்ம முன்னேறணும் அப்படின்னா அந்த முன்னேற்றமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட தன்மானம் 100 மடங்கா அதிகரிக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையாவே இருந்தாலும் சரி, நீங்க பேசக்கூடிய ஒரு சில கடுமையான வார்த்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கும்பராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் ரொம்பவே நிதானமா யோசிச்சு பேசுங்க. தேவையில்லாம கோபப்படாதீங்க. உங்களை கோபப்படுத்துற மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறது உங்களை சுத்தி கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். யாராவது ஒருத்தர் உங்க கோபத்தை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க தன்மானத்தை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் இதையெல்லாம் சமாளிச்சு நீங்க பொறுமையா வார்த்தைகளை கவனமா கையாண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யோகமான காலகட்டமா இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள்ல முன்னேற்றங்களை அடைய போறீங்களா அப்படி இல்லைன்னா நஷ்டங்களை அடைய போறீங்களா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளா மட்டும்தான் இருக்கும். அதனால வார்த்தைகளை ரொம்பவே கவனமா பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.